சங்கீதம் 34:4 வாசிப்போம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையில் இந்த 34ஆம் சங்கீதத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்த அந்த சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாய் சொல்லுகிறான். 34ஆம் சங்கீதம் ஒரு விசேஷித்த சங்கீதமாக இருக்கிறது. அநேக காரியங்கள் அவன் சொல்றான். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதுவேன். அவர் தேவனை ஸ்தோத்தரிக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் அநேக அற்புதங்களை அவருக்கு செய்கிறவராக இருக்கிறார். அவர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வரும்போது இப்படியா சொல்றான், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கு என்ன என்ன செஞ்சாரா நீங்களாக்கி விட்டார். வேதம் சொல்லுகிற கர்மான தேவ பிள்ளை, ஆண்டவர் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் என்று உண்டோ என்று பார்க்க பரலோகத்திலிருந்து அவர் கண்ணோக்கினார் சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீதிமொழி புத்தகத்தில் வாசிக்கிறோம், என்னை சிநேகிக்கிறவன் நான் சிநேகிக்கிறேன், அதிகாலை என்னை தேடுன என்ன செய்வாங்க கட்டளை வாசிக்கிற வேதம் சொல்லுகிறது. சிங்கக்குட்டிகள் தாட்சி எடுத்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கும் ஒரு நன்மையும். அப்ப சங்கீதக்காரன் சொல்றான், யாருக்கு அந்த பயம்? நல்லா கவனிக்கிற கண்பாடு. சில நேரங்களில் பிசாசு பலவிதமான சூழ்நிலைகளை உண்டாக்கி நமக்கு பயத்தை உண்டாக்குவோம். வேதம் சொல்லுகிறது, மனுஷனால் உண்டாகும் பயம், பிசாசினால் உண்டாகிற பயம், தேவனே சில நேரம் நமக்கு ஒரு பயத்தை உண்டாக்குவார். சத்துருக்கள் நிமித்தமாக வருகிற பயம், 4 விதமான பயம் இருக்குது. இல்லையா சொல்லுவோமா? எல்லாம் சங்கீதக்காரர் சொல்றான், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையன்னு சொல்லிவிட்டு அவர் சொல்ற, நான் மரணிகளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர்கள், உமது கோலும் தடியும் என்னை கேட்சு. அப்ப விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் ஒருபோதும் பயப்படக்கூடாது. பைபிள்ல ஏசாயா தீர்க்கதரிசியில நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பயப்படாதே 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 பயப்படாதேன்னு சொல்லியிருக்கும். அதுல விசேஷமா ஏசாயா 41:10 ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகையாதே, நான் தேவன், நான் பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதி விடுதலை. ஆமா, எல்லா வசதியும் ஏசாயா மாத்திரம் இல்லை, பைபிள் முழுவதும் 365 தடவை பயப்படாது சொல்லியிருக்கிறான். அது என்ன விஷயம்னா, இன்னைக்கு அநேக காரியங்களை குறித்து நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் நடைபெறுகிற சம்பவங்களை குறித்து நாம் பயப்படுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை குறித்து பயப்படுகிறோம். வேகஸ்தலத்தில் நமக்கு விரோதமாக எழும்புகளை குறித்து நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான கற்றுள்ள பிள்ளைகளை, இந்த மாலை வேளையில சங்கீதக்காரர் சொல்றான், எப்போ பயம் போகணும்னு சொன்ன, பயம் போகும்னா, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்குமே. ஆமா, கர்த்தரை தேடுகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முதலாவது பயத்தை கர்த்தர் நீக்கி போடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா கர்த்தருக்கு சொல்ற அநேக இடத்துல சொல்லுவாங்க, ஐயோ என் லைஃப் எப்படிதான் போக போகுது தெரியல பாஸ்டர், எங்க பிள்ளைகளுடைய லைஃப் எப்படிதான் போக போகுது தெரியல, எனக்கு ஒரே பயமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் தைரியமா சொல்றான், நான் கர்த்தரை தேடினேன். ஆண்டவர் தேடுகிற தேவ பிள்ளைகளை நாம் பார்க்கும்போது எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அநேகர் வேதத்துல கர்த்தரை தேடினாங்க. வெளியே சொல்லுவோமா? சகையை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் வகை தேடினான் பைபிள். ஆண்டவர் எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஜபத்தின் மூலமாய் கர்த்தரை தேடி இருக்கிறார்கள், வேதத்தின் மூலமாய் கர்த்தரை தேடி இருக்கிறார்கள். அப்ப யாராக இருந்தாலும் தேவனை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் பயத்தை நீக்குகிறவராக இருக்கிறார். யோபு கூட ஒரு வசனத்தை சொல்லுவார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்து. சில பேர் ஒரே திக்கி, இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில வந்துருமோ, இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடந்துருமோன்னு சொல்லி பயந்து கொண்டே இருப்போம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைய, வேதவசனம் சொல்லுகிறது, நீ பயப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அது மாத்திரம் வேதத்துல வாசிக்கிறோம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும். எப்படி கர்த்தரை தேடணும்னு சொன்னா, எனக்கு அன்பான வேதத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வாசிக்கிறோம், அதிகாலையில் தேடுனை கண்ணிடமாம். நீதிமொழி புத்தகத்தில் வாசிப்பாருங்க 8ஆம் அதிகாரத்துல கர்த்தருக்கு சங்கீதக்காரனாகிய சாலமோன் இப்படியா சொல்றாரு. நீதிமொழி புத்தகத்துல 8ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 8ஆம் அதிகாரமா? பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்றாங்க, ரொம்ப அழகா
சொல்லிக் கொண்டு வரும்போது சொல்றாரு, ஐஸ்வர்யம் கனம் மன்னிக்கணும். 16 வசனத்தை வாசிங்க, 8:16 வாசிங்க. என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை, அடுத்த வசனம் வாசிங்க, ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் உண்டு, பொன்னையும் தங்கத்தையும் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிறோம், என் வருமானம் நல்லது. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கு. ஆமென். போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றார், யாருக்கு பயம் போகணும்னு சொன்னா, கர்த்தரை தேடுகிற தேவ பிள்ளைகளுக்கு. என்னை சிநேகிக்கிறவரை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலை வேண்டி தேடுகிறேன் என்ன சொல்லுவாங்க, கண்டடைவாங்க. அதனால தான் நீங்க பாருங்க, ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் ஒருவரும் பயப்பட மாட்டாங்க. தானியேல் தைரியமா சொல்றாரு, என்ன சொல்றாரு, சிங்க கெர்பி வந்தாலும் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன் சொன்ன ஒரு 3 பேரையும் ஜெபித்தார் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக இந்த மாலை விட இந்த கண்பான தேவ பிள்ளையே, சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், திருமணத்தை வாசிங்க, நான் கர்த்தரை தேடினேன். நீங்க ஆண்டவரை தேடுகிற தேவ பிள்ளையா இருக்கணும். சில பேர் அதிகாலையில் தேடலாம், சில பேர் ராத்திரியில் தேடலாம், சில பேர் பகலில் தேடலாம். எப்படிப்பட்ட பிள்ளை எதுவாக இருந்தாலும் நீங்க கர்த்தரை தேடும் பொழுது இந்த பயத்தை கர்த்தர் நீக்கிறாங்க. முதலாவது பிசாசு பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பயத்தை உண்டாக்குகிற காரியம் அவன்கிட்ட தான் இருக்கு. சந்தேகத்தை உண்டாக்குற காரியம் அவன்கிட்ட தான் இருக்கு. நம்ம அநேக நேரத்தில் ஜெபிக்கிற தேடுகிற தேவ பிள்ளை இருந்தால் இந்த மாலை வேளையில் நம்முடைய பயத்தை மாற்றி நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, சொல்லுவோமா?